இன்னும் 96,163 பேர் வேணும். எதுக்கா? இந்த இடத்துல ஒரு சில்வர் பிளேட் மாட்டணும்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் 3,837 பேர். அது வரைக்கும் நான் வாரம் வீடியோ போடுறது என் வேலை. அதை நான் கரெக்டாக பண்ணிடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது உங்க வேலை. எவருக்கும் அஞ்சாமல் நடை போடுவான், எந்த கேள்விக்கும் சரியான விடை கூறுவான். வணக்கம் மாமே. லைட்டிங்லாம் எப்படி பக்கா வச்சா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஸ்கூல் டேஸில் நடந்த ஸ்டாங்ஸ் மொமெண்ட், அதாவது என்னோட பெருமைப்படுத்துகிற மொமெண்ட்லாம் ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் வந்து நான் மொக்க வாங்கின சில மொமெண்ட்ஸும் கூச்ச சுபாவமான நடந்த சில அசம்பாவித சம்பவங்கள்லாம் என் ஸ்கூல் டேஸில் நடந்தது. ஏற்கனவே நான் ஷேவ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல மட்டும் எனக்கு தாடி வளராதுன்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு தழும்பு இருக்கும் அடிப்பட்டு. ஸோ அந்த அடி எப்படிப்பட்டது, அந்த மாதிரி ஒரு 2 இன்சிடெண்ட் நான் சொல்லலான்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு முதல்ல நடந்த மறக்க முடியாத நினைவுனா 4th ஸ்டாண்டர்டா 5th ஸ்டாண்டர்ட் தெரியல கரெக்டாக. ஸ்கூலில் கரெக்டாக இன்டர்வல் பில் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி சமயம். இன்டர்வல் பில் ஆச்சாலே உங்களுக்கு நார்மலாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ரெஸ்ட் ரூம்லாம் ஃபுல்லாகிடும், கும்பலாக இருப்பானுங்க, போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. காலைல போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சோடனே எக்ஸாமு. இன்டர்வல்லேருந்து ஒரு 1 hour 2 hours எக்ஸாம் போல் இருக்கும். ரெஸ்ட் ரூம் சரியான கூட்டம், போயிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கம்மன் இல்லாமல் இந்த ஸ்கூலோட ஓரத்தில் பைக் பார்க்கிங் இருக்கும். அந்த பைக் பார்க்கிங் என்ன ஆகுதுன்னா டீச்சர்ஸோட பைக் பார்க்கிங்கு. அங்கே கொஞ்சம் புல் அதெல்லாம் புல்லெல்லாம் நிறைஞ்சி கொஞ்சம் செடி இதெல்லாம் முளைச்சிருக்கும். நான் கம்முன்னு இல்லாமல் சரி அவசரத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ட்டு நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே இங்கேயே போயிடுவோம் அப்படின்ட்டு பாட்டுன்னு போய் அந்த இடத்துல நின்று சார்ன்னு அடிச்சிட்ருக்கேன். நான் பாட்டுக்கு நான் அடிச்சிட்டு இருக்கிறது ஹையர் செகண்டரி டீச்சர்ஸோட ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல நான் சுசு போயிட்டுருக்கேன். நான் ப்ரைமரி செக்ஷனோட சிஸ்டர் வந்து அங்கேருந்து பார்த்துட்டாங்க, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க போல். அங்கேருந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிடும். ப்ரைமரி வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் டவுசரு, அதுக்கப்புறம் தான் பேண்ட்டு. ஸோ ஈஸியாக தெரிஞ்சிடும் எந்த இது அவன் அப்படின்ட்டு. அங்கேருந்து என்னை பிடிச்சிட்டாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து வரேன், அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு அப்படின்ற அர்ஜென்ட்டாக வந்துச்சு, சாரி மேடம் அப்படி இப்படின்ட்டு. எனக்கு அப்போல்லாம் ஈஸியாக அழுக வந்துடும், நான் பாட்டுன்னு அழுக ஆரம்பிச்சிடுவேன். யார் வீட்டிலடா குக்கர் பொங்குறீங்க, எவ்வளோ தூரத்துக்குடா விசில் சத்தம் கேட்கும்? குக்கர் வச்சு சாவுங்கடா. ஸோ சிஸ்டர் வந்து இந்த மாதிரி என்னை ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டானுங்களே இவனுங்க. சரி குக்கர் விசில் அடித்ததுன்னா அதை இக்னோர் பண்ணுறேங்க சரியா. அவங்க எப்படி இக்னோர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இக்னோர் பண்ணுவோம், நான் அவங்களுக்கு காட்டுவோம் சரியா. ஸோ சிஸ்டர் கேட்குறாங்க அங்கே என்னப்பா பண்ணிகிட்டு இருந்தேன்னொடனே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுதுன்னு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக வந்தது சிஸ்டர் போயிட்டேன் அப்படி இப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாமில் அந்த எக்ஸாம் என்ன தெரியுமா, அந்த எக்ஸாம் பேர் நல்லொழுக்கம் மாரல் சயின்ஸுன்னுவாங்க. அந்த எக்ஸாம் எனக்கு இருந்தது. அந்த எக்ஸாம் அன்றைக்கி போயிட்டு அங்கே ஒன்று கடிச்சு மாட்டினதால் என்ன, அங்கே சிஸ்டர் ரூம் இருக்கும்ல, அந்த கரஸ்பாண்டன்ட் ரூம் மாதிரி, பிரின்சிபல் ரூம் மாதிரி, அந்த ரூம் வாசல்லே நீ முட்டி போடு, நீ எக்ஸாமுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் படிக்கிற பையன், 2nd ரேங்க் ஹோல்டர் 3rd அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஸோ நான் போகல, நான் அங்கேயே முட்டி போட்டுனுக்கிறேன். முட்டி போட்டு அழுதுனேக்கிறேன். இதில் ஹைலைட் என்னன்னா, வர மிஸ்ஸுங்கள்லாம் எல்லாருக்குமே எனக்கு தெரியும்ல படிப்பாளி அந்த மாதிரி. ஸோ வரவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க. வரவங்க எல்லாருமே என்னடா ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்னால் என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது. வரவங்களாண்ட எப்படி சொல்ல முடியும், நான் போயிட்டு இல்லை இந்த மாதிரி ஒன்று கஷ்டம் அந்த மாதிரியா சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டு போகிறாங்க, என்ன மேம் பண்ணாங்க. கடைசியில் அந்த எக்ஸாம் எழுதவே உள்ள அந்த மேம் சிஸ்டர் என்ன. அதுக்கப்புறம் லைஃப்பில் மோஸ்ட்டாக ரோட்டில் ஒன்று கிடைக்கக்கூடாது, அப்படி ஒன்று கிடைக்கணுனாலே எனக்கு அந்த இதுதான், அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வரும்.
நைட்டில் மோஸ்ட்லி வேறு வழி இல்லை, வண்டி ஓட்டும்போது இடம்லாம். அதனால தான் ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போயிடுவேன். வீட்டுக்கு கூட கம்முன்னு வந்து போயிடுவேன்னு. எந்த ரெஸ்ட் ரூமு, யார் ரெஸ்ட் ரூமு அப்படிலாம் பார்க்க மாட்டேன். ரெஸ்ட் ரூம் இருக்கா, செக்யூரிட்டி ரெஸ்ட் ரூமோ யார் ரெஸ்ட் ரூமில் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரோட்டில் வச்சா எதனா இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி போயிருக்கேன். ஸோ அது ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த அடிப்பட்ட விஷயம். ஸ்கூல் அசம்பிளி வந்து 8:30க்கு மேலே தான், சரியா? ஸோ நான் வந்து ரொம்ப சீக்கிரம் கிளம்பிடுவேன் வீட்டிலேருந்து போனால் போதும் அப்படின்ட்டு ஓட்டுருவேன். வீட்டிலேருந்து காலைல ஏஞ்சிட்டு ஜாகி சேன் ஓடுமான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜாகி சேனெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு ஓட்டுருவேன். எப்போ 8:15 அப்புறம் தான் பெல்லு. நான் 7:30க்கே ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருக்கும். 7:30க்கே நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தராக வருவாங்க. சிலர் காலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கும்ல. அதை பண்ணிவிட்டு அப்படியே விளாட ஆரம்பிச்சுட்டு இப்போ ஹோம்ஒர்க் முடிக்காமல் இருப்போம், அதை முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். காலைல அசம்பிளி முடிகிற வரைக்கும் கிளாஸ் ரூமே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். இன்றைக்கி யார் யார் வருவா, என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்குது, டெஸ்ட்டு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமு. ஸோ அப்போ வந்து எனக்கு 7th 8th தெரில, அதான் 8th தான், அவ்வளோ இதுதான். அப்போ எனக்கு ஸ்கூல் க்ரஷ் ஒன்று இருந்தது, என்னோட ஜானு. சில பசங்க டான்ஸ் ஆடுவானுங்க, எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானுங்க இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. நம்மளுக்கு எதுவும் வரல, டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது அப்படி இதெல்லாம். ஸோ நம்மளுக்கு நல்லா படிக்க வரும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். படிக்கிற பையன் குள்ளமாக இதுவாக இருப்பேன், ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பேன். ரொம்ப சின்ன பையன் தான் அந்த வயசில், இருந்தாலும் அங்கே இருக்கிற பசங்கள்லேயே சின்ன பையன் தான் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறோம், சம்மர் சால்ட்டு தெரியுமா, இப்படி வச்சுட்டு அந்த இது அடிப்பானுங்களே, அப்படியே எகிரி நிற்பானுங்களே, அதை வந்து தனியாக பண்ணுறவங்க இருக்கானுங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வெயிட்டு கம்மியாக இருக்கிறவனை வச்சு பண்ணுவானுங்க பார். 2 பக்கம் கை பிடிச்சிப்பானுங்க, கையை பிடிச்சிக்கிட்டு சம்மர் சால்ட்டு அப்படி அடிக்கணும், சரியா? இப்படி காலை வச்சு ஜம்ப் பண்ணனா, புஷ் குத்தனா அப்படியே எகிரி போயிட்டு சம்மர் சால்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மாட்டிக்கினேன். சரி ஜாலியாக இருக்கும், கெத்தாக இருக்கும் நம்ம ஆள் முன்னாடி அப்படின்ட்டு போயிட்டேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜம்ப்பு தாண்டிட்டேன். மாதம் ஆயிடுச்சு, எல்லாம் பார்க்குறாங்க, அப்படியே அப்படின்றாங்க, சரியா? அப்படியே இன்னொரு சந்தோஷம். 2வது வாட்டி தாண்டிட்டேன் ஹைட்டா. 3வது வாட்டி என்ன பண்ணேன், அந்த கை வச்சு புஷ் கொடுக்கும்போது நல்லா புஷ் குத்துட்டு காலை கீழே வைக்கணும்ல, எகிரி கால் கீழே வச்சா தான் நிற்க முடியும். கால் கீழே வைக்க முடியாமல் அப்படியே பெண்டாகி இப்படி போய் இந்த இடம் இருக்கு பார், அது அப்படியே போய் தரையில் இடிச்சது. டொம்முன்னு தரையில் இடித்த உடனே அந்த ஸ்பாட்டு ஒரு பல்லு வந்து வெளியே விழுந்தது. வெளியே விழுந்துச்சா, அசம்பிளி பெல் அடிக்கிறாங்க, அசம்பிளி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. நான் பண்ணுறது தெரில, ஒரு 3-4 பேர் இருக்காங்க, மேமை கூப்பிடணும். ஏன்னா அந்த டைம் எல்லாருமே கீழே போகணும், பெரிய கிரவுண்டு. ஸோ போனோன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்க, என்னை கூட்டின்னு போயிட்டு பிரின்சிபால் ரூம் வாசலில் உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரின்சிபால் ரூம் வாசல் வழியாக தான் எல்லா பசங்களும் அசம்பிளி முடிஞ்சு போனோம், சரியா? வர்றதும் அப்படி தான், போகிறதும் அப்படி தான். பிரின்சிபல் ரூம் வாசல் முன்னாடி தான். அந்த இடத்துல ஒரு துண்டு வச்சுக்கின்னு இந்த இடத்துல இப்படி உக்காந்துன்னுக்கிறேன். என்ன அந்த மாதிரி உக்காந்து ஒன்றும் இல்லைங்கய்யா, அந்த மாதிரி இப்படியே பிடிச்சின்னு உட்காந்துன்னுக்கிறேன். போலன்னு ரத்தம் ஊற்றுது, துணியெல்லாம் இது வருது, இப்படியே உட்காந்துன்னுக்கிறேன் நான். இந்த இடத்த பிடிச்சிக்கினேன். வரவங்களாம் அப்படியே பார்த்துன்னு போகிறாங்க பாவமாக, எதுக்கு கம்முன்னு இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஆள் வர வச்சு, ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஆள் வர வச்சு என்னை 24 hours கூப்பிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு 3 தையலை போட்டு, ஏன்லாம் கேட்கல, விளையாடும்போது விழுந்துட்டான் அப்படின்னா. எனக்கு மட்டும்தான் தெரியும், இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த 2 வந்து நிறைய பேருக்கு தெரியாது, என் வீட்டுக்கே கூட தெரியாது. இந்த 2 இன்சிடெண்ட்டு ஸ்கூல் லைஃப்பில் மறக்க முடியாத ஆறாத தழும்பாக என் மனசுக்குள்ளேயே இன்னும் இருக்குது. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் ஸ்கூல் லைஃப்பில் இந்த மாதிரி எதனா ஆக்வர்டு மொமெண்ட்டு, ஸ்கூல் டேஸோ காலேஜ் டேஸோ உங்களுக்கு நடந்த ஆக்வர்ட் மொமெண்ட் ஸ்கூலில் ஆர் காலேஜில் நடந்ததை என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிப்பேன், கண்டிப்பாக சிரிப்பேன்.
அதை வச்சு ஒரு மில்க் பண்ணி நான் ஒரு வீடியோவில் உங்களோட ஆக்வர்ட் மொமெண்ட்ஸை நான் ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.